அமித்ஷா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு செய்தி உண்மையோ பொய்யோ இன்னைக்கு நைட் நாங்க நினைச்சோம்னா நாளைக்கு காலைல இந்தியா முழுக்க அதை வைரலாக்க முடியும் அப்படிங்கிறாரு. உத்தரப்பிரதேசல அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே என்னன்னா, நம்ம வாட்ஸ்அப் வந்து குட் மார்னிங் குட் நைட் சொல்றதுக்கு யூஸ் பண்றோம். அவங்க அரசியல் ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு யூஸ் பண்ணாங்க. எப்படின்னா ரெண்டே சேனல், ஒரு சேனல்ல 15 லட்சம் பேர், இன்னொரு சேனல்ல 17 லட்சம் பேர். காலையில 8:30 மணிக்கு 8 மணிக்கு ஒரு செய்தி போகும், நோ த ட்ரூத், உண்மையை அறியுங்கள் அப்படின்னுட்டு. சங்கி என்னைக்காவது உண்மையை பேசிருப்பானா? வாய்ப்பே இல்ல. சோறு தண்ணி இல்லாம கூட இருந்துருவான், பொய் இல்லாம அவனால வாழவே முடியாது. அப்ப அவன் உண்மையை அறியுங்கள்னு அனுப்புனா திமுக காரர்கள், அறிவு விழிப்புணர்வு உள்ளவர்கள் அந்த சங்கி மாமா சொன்னா அது பொய் தான் தெரிஞ்சிடும். பாமர மக்களுக்கு உண்மை போலவே சொல்றது இருக்குல்ல, அந்த உண்மை போலவே சொல்றத மக்கள் நம்ப தொடங்கினார்கள். உத்தரப்பிரதேசத்தில் அவர்களுடைய வாக்கு வங்கி ஏற தொடங்கும். நமக்கு எதிரான நரேட்டிவ்ஸ், ஆன்டி நரேட்டிவ்ஸ் எப்படி எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 உதாரணம் மட்டும் பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட், இது பத்திரிகை என்ன பத்திரிகைன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு உத்தரப்பிரதேசல ரயில் ஒண்ணு கவுருது, சில பேர் இறந்து போயிடுறாங்க, வருத்தத்துக்குரிய செய்தி. அதை வந்து தினமலர் எப்படி டாக் பண்றாங்கன்னு பாருங்க. ரயில் தடம் புரண்டு விபத்து. என்னது விபத்து? இது வந்து தப்பு இல்லையே, நியாயம் தானே? நியாயம். இதே நியாயத்தை இங்கேயும் நீ பண்ணணும்ல. அடுத்த ஸ்லைடு. ஒரு பஸ்ஸோட போல்ட் இருக்குல்ல, ஹீட்ல அந்த நட்டு தெரிச்சிடுது, பஸ் டயர் விழுந்துருது, ஒருத்தருக்கும் பிளேடு காயம் கூட படல, ஆனா வைக்கிற டைட்டில். இப்ப நான் இந்த இடத்துக்கு தான் வரேன். கலைஞர் காலத்துல இப்படி ஒரு அவதூறு பரப்பப்படுகிறது அப்படின்னு சொன்னா முறியடிக்கிறதுக்கான டூல் நம்மகிட்ட இல்ல. இன்னைக்கு ரொம்ப சிம்பிள். உங்க எல்லார்கிட்டயும் பிக்சார்ட் கையில இருக்கு, உங்க எல்லார்கிட்டயும் கொலாஜ் மேக்கர் இருக்கு. ஆப் கூட டவுன்லோட் பண்ண வேண்டாம், ஆன்லைன்ல போயிட்டு கொலாஜ் மேக்கர் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஃபீட் பண்ண சொல்லும், 2 போட்டோ ஃபீட் பண்ண சொல்லும். இந்த 2 போட்டோவையும் நீங்க ஃபீட் பண்ணீங்கன்னா அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் தெரியுங்களா? ரெண்டும் கொலாஜ் ஆயிடும். கொலாஜ் ஆன உடனே நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், ட்விட்டருக்கு போய் தினமலரை டாக் பண்ணி வெக்கமா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கணும். அவனுக்கு நிச்சயமா வெக்கம் இருக்காது, ஆனால் பார்க்கக்கூடிய மக்களுக்கு புத்தி வரும்ல. இவங்க ஒரு சைட் லைன் எடுக்கிறாங்க, இது வந்து ஒரு ஆரிய பத்திரிகை தான், இது திமுகவை எதிர்ப்பதற்காகவே தன்னுடைய வாழ்நாளை செலவிடக்கூடிய பத்திரிகை. தலைவர் தான் ஒரு இடத்துல சொன்னாங்க, இனப்பகை எங்களுக்கு அவங்களுக்கு 2000 ஆண்டு கால இனப்பகை இருக்கு, அந்த பகை தான் இந்த டைட்டிலா மாறுது. இதை நம்மளால இன்னைக்கு முறியடிக்க முடியும். கலைஞர் காலத்துல முறியடிக்கிறது நம்மகிட்ட டூல் இல்ல. இன்னைக்கு நம்மகிட்ட ஒரு கொலாஜ் மேக்கரும் ட்விட்டர்ல ஒரு செகண்ட் இருந்தா போதும், ஈஸியா பஸ் பண்ணிடலாம்.